ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில் பார்ட்னர். இந்த மாரி எப்படி ஒரு போஸ்டர கிரியேட் பண்ணலாம், ஃப்ரீயாவே பண்ணலாம் நான் சொல்லித் தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் புரியும். ஸோ இந்த மாரி போஸ்டர பிரீமியம் இங்க பாருங்க. என்னோட மேல பாருங்க. பிரீமியமே எனக்கு கிடையாது. பட் ஆனா நான் ஃப்ரீயா தான் பண்ணேன். எப்படி பண்ணேன்னு நான் சொல்லித் தரேன். ஸோ இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மாரியான கான்செப்ட் வந்து நீங்க வந்து பில்ட் பண்ணணும். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான போஸ்டர் பண்ண போறீங்களா? இல்ல ஃபுட் ரிலேட்டடான போ போஸ்டர் வந்து ரெடி பண்ண போறீங்களா? இல்ல வேற ஏதாவது டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான போஸ்டர் ரெடி பண்ணா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் அத ரெடி பண்ண பிறகு தான் அதோட எலமென்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு ஐடியாக்குள்ள வரணும். ஸோ போஸ்டர்ன்றது ஒரு கிரியேட்டிவ். அத நீங்களே வந்து ஒரு கிரியேட்டிவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் எப்படி இந்த போஸ்டர வந்து ஒரு கிளையன்ட்க்கு பண்ணி குடுத்தேன்றது காமிக்கிறேன். இது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான போஸ்டர். ஸோ அதனால நான் வந்து பண்ணேன். நம்மளுக்கு இருக்கவே இருக்கு ஃப்ரீ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள். ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு எஜுகேஷன் போஸ்டர் டிசைனிங் ஐடியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இங்க இங்க இமேஜஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க எல்லாமே எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு விசிட் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க. ஸோ என்ன மாரி பண்ணியிருக்காங்க, இமேஜ் ஒரே ஒரு இமேஜ் வச்சு நல்லா பெருசா பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்டர்ஸ்லாம் ரொம்ப போல்ட் பண்ணியிருக்காங்க. கலர் என்ன மாரி யூஸ் பண்ணியிருக்காங்க, தீம் என்ன மாரி பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி பாருங்க ப்ளூ கலர் வந்து எஜுகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ப்ளூ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க ப்ளூ, இங்க ப்ளூ, இங்க ப்ளூ, பர்பிளும் பண்ணியிருக்காங்க. பட் ப்ளூ வந்து மோஸ்ட்லி இங்க பாருங்க ப்ளூ. ஸோ நான் அதனால ப்ளூ கலரே நான் வந்து போறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி உங்களுக்கு என்ன என்ன ரிலேட்டடான வேணுமோ அத வந்து நீங்க இங்க டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் போஸ்டர் டிசைனிங் ஐடியா குடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க. இங்க பாருங்க சிங்கிள் பீஸ் வச்சு எவ்வளோ பிக்கா ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து நீங்களும் ஒரு கான்செப்ட்குள்ள ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு சோர்ஸ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க கேன்வாக்குள்ள வந்துர்றேன். வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா கிரியேட்ன்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த கிரியேட்ல நான் வந்து உங்களுக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்றேன். ஓகேவா? என்ன சைஸ்ல வந்து நம்ப பண்ணணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் A4 ஷீட்ல வந்து நீங்க போஸ்டர் பண்ண போறீங்களா? இல்ல A5ல பண்ண போறீங்களா? அந்த மாரி சில சினாரியோலாம் இருக்கு. ஓகேங்களா? நான் இப்ப வந்து A5ல ஒரு போஸ்டர் கேட்டிருக்காங்க. நான் அதனால அந்த சைஸ் போறேன். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ல ஷோ பண்றேன் பாருங்க. எந்தெந்த சைஸ் என்ன இருக்குன்ட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து A5 வந்து பண்ண போறேன். ஓகேவா? நான் அதுக்கு வந்து நான் வந்து மில்லிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த சைஸ்க்கு ஏத்த மாரி நான் வந்து மாடிஃபை பண்ணிப்பேன். ஓகேங்களா? இப்போ A5ன்றது என்ன சைஸ்ல போட்டா கரெக்ட்டா இருக்கும்னா 148 இன்டு 210ல போட்டா A5 பேப்பர்ல நம்ம பிரிண்ட் போடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கிரியேட் நியூ டிசைன் குடுத்துட்டேன். ஓகேங்களா? இங்க பாருங்க புதுசா ஒரு டிசைன் வந்திருக்கு. நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்றேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த இந்த மாரி கொண்டு வந்துட்ட பிறகு, இங்க வந்து லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட் ஷோ ஆகும். பட் ஆனா நம்ம கிரியேட்டிவா தான் பண்ண போறோம். ஸோ அதனால அகைன் நான் வந்து கூகுளுக்கு போயிட்டு, ஓகேங்களா? இங்க பாருங்க ரிமூவ் பண்ணிட்டு, ப்ளூ கலர் பேக்கிரவுண்ட் ஹெச்டின்னு குடுங்க. ஸோ இந்த மாரி குடுத்தோனே இங்க பாருங்க ஏகப்பட்ட ப்ளூ கலர் வரும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட்டா இருக்கிறத எடுங்க. பிளெயின் இந்த மாரி பிளெயினா இருக்குது, இந்த மாரி இருக்குது எடுங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. இந்த மாரி அவாய்ட் பண்ணிருங்க. அதுவும் பிளெயின்னா இந்த மாரி பிளெயின்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டா கான்ட்ராஸ்ட்டா டிசைன் இருக்கிற மாரி, லைக் இந்த மாரி. ஸோ இந்த மாரி இருக்கிறது சூஸ் பண்ணிக்க. நான் இத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு, ஓகேங்களா? இங்க பாருங்க நான் என்னோட டிசைனுக்குள்ள வரேன். இங்க பேஸ்ட் குடுப்பேன். ஓகேவா? இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். அதே போல இங்க நேம் வந்து மாத்துங்க. இங்க பாருங்க போஸ்டர் டிசைன் அப்படின்னு நான் வந்து நேம் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இத வந்து நான் என்ன பண்ணேன், இப்போ திருப்ப 90 டிகிரில திருப்பிட்டு, இந்த என்னோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏத்த மாரி நான் வந்து இத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. அதே மாரி வந்து பிக்சல் பாருங்க. இது பாருங்க ரொம்ப கிளியராவே இல்ல. ஸோ அகைன் நான் என்ன பண்றேன், செக் பண்றேன். ஃபுல் ஹெச்டி ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்க ஏதாவது ஒரு பிக்சர நீங்க கலெக்ட் பண்ணிட்டு, இங்க கொண்டு வந்து வச்சிடணும். நான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ப்ளூ கலர் இமேஜ் நான் வந்து இங்கேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க நானும் இப்போ அத ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இத நான் 90 டிகிரில திருப்பிடுறேன். திருப்பிட்டு எனக்கு தேவையான ஸ்க்ரீன் ரேஷியோவுக்கு நான் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நான் வந்து பேக்ரவுண்ட் ஃபிட் பண்ணிட்டேன். ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா, கன்டென்ட். ஃபர்ஸ்ட் எப்பவுமே டைட்டில்ல வந்து ஒரு கேட்சிவா போடணும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் படிக்கும்போதே கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க அந்த கன்டென்ட் எல்லாமே நீங்க தான் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு ஸ்கில் டெவலப்மென்ட் ரிலேட்டட்னால நான் என்ன பண்ண போறேன், ஒரு லேப்டாப் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ண போறேன். ஓகேங்களா?
ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு வந்து லேப்டாப் வந்து நான் இங்கே எலமெண்ட்டில் போயிட்டு இங்கே லேப்டாப்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? லேப்டாப் ஐகான் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாமே ப்ரீமியம் வெர்ஷன். நம்ம ப்ரீமியம் தேவையில்ல, ஃப்ரீ வெர்ஷனே எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்படி பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லேப்டாப் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேப்டாப் நான் இது எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இது கொண்டு போய் கார்னரில் வச்சேன். இன்கேஸ் உங்களுக்கு லேப்டாப் வேண்டாம், நீங்கள் ஏதாவது லோகோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லோகோ வச்சுக்கோங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த லேப்டாப் வச்சோடனே இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் அப்படியே தனியாக ப்ரைவேட்டாக வச்சா மாதிரி தெரியும். ஸோ அது என்ன பண்ணேன், இமேஜ் கிளிக் பண்ணோன்னே இங்கே எடிட்னு காட்டும். இந்த எடிட் உள்ள போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், எஃபெக்ட்னு இருக்கும், ஷேர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் டவுன் வைங்க. ட்ராப் டவுன் வச்சு பாருங்கள், எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்க. இது ஒரு கிரியேட்டிவ் போஸ்ட்ன்றது, கிரியேட்டிவ். நீங்கள் கிரியேட்டிவாக தான் பண்ணணும். ஓகேங்களா? அதுமாதிரி பேஜ் லிஃப்ட் வச்சு பாருங்கள், கர்வ்டு வச்சு பாருங்கள். எது சூட்டபிள் ஆகுதோ கரெக்டாக நீங்கள் அதை வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இது வந்து இது சூட்டபிள் ஆகுது. ஓகேவா? ஒரு ஷேடோ மாதிரி தெரியுதுனால கொஞ்சம் ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், இப்போ வந்து மெயினானது நம்மளுக்கு வந்து டைட்டில் தான். ஓகேவா? ஸோ இந்த டைட்டில் அடுத்தது இங்கே ஒரு டெக்ஸ்ட்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டிங் இருக்கும், ஆட் எடிட்டிங். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து நான் டைட்டில்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என்ன மாதிரி போகணுன்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்களும் ஒரு டைட்டில் எடுத்து வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டைட்டில் எல்லாமே வந்து கேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மேக்ஸ் மேலே போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், அப்பர் கேஸ் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா டைட்டில் வந்து ஆகிடும். மோஸ்ட்லி வந்து ஃபாண்ட் வந்து பாப்பின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பாப்பின்ஸ், இந்த பாப்பின்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு போல்டு பண்ணுங்கள். போல்டு பண்ணிவிட்டு இந்த லைட்டாக இந்த இட்டாலிக் ஸ்டைலில் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணுங்கள். மினிமைஸ் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் இங்கே மேலே டாப்பில் கொண்டு வாங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும். ஓகேவா? அகைன் ஒரு இந்த இந்த டைமென்ஷனுக்குள்ளே கொண்டு வாங்க. ஸோ மினிமைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, எங்கே கரெக்டாக இருக்கா? இப்போ ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து கலர் மாற்றணும். என்ன கலர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் கலர் கான்ட்ராக்ட்ஸ்னு கூகுளில் போட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் பேக்ரவுண்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு எல்லோ வச்சு பார்க்கணும், இல்லை ஒயிட் வைக்கணும். ஓகேங்களா? நான் வந்து எல்லோவில் போகிறேன், ஏன்னா எல்லோ கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டைட்டில் வச்சாச்சு, ஒரு கேட்சுவாக இருக்கும். ஓகேவா? லேர்ன் ஜாப் ரெடி. நீங்கள் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி கேட்சுவான வேணுமோ அதை அப்படியே நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஓகேவா? செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் காப்பி பண்ணி கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V கொடுத்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் நம்ம கீழே ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா, லைக் என்ன வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம், எதை வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஃப்ரீன்ற இல்லை ஏதோ டிஸ்கவுண்ட்டு சம்திங், அதை வந்து நம்ம செகண்ட் லைன்லேயே வச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் வந்து டேட்டா ஸ்கில், ஓகேவா, ஃப்ரீ, ஓகே போட்டு நான் லைட்டாக ஸோ ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வைங்க, இல்லைனா நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் வச்சுன்னா கொஞ்சம் லுக்காக தெரியும் பாருங்க. ஓகேவா? ஸோ இது வச்சுட்டேன். ஓகேவா? நம்ம எதை வந்து ஃப்ரீயாக தரும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு பர்கரை 50% டிஸ்கவுண்ட் தரேன், பர்கர்ன்றது ஒரு 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 கலரில் வந்து ஹைலைட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கேட்ச் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரெட் கலரில் இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, லைக் டைட்டில் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இது இப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. நம்ம என்ன பண்ணோம், பின்னாடி கொஞ்சம் ஷேடு மாரி வைக்கணும். அதாவது வந்து இங்கே பாருங்கள், எலமெண்ட்ஸில் போயிட்டு, ஓகே, எலமெண்ட் என்ன பண்ணுறீங்க, பெயிண்ட் பிளாஷ்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பெயிண்ட் பிளாஷ் இல்லை, சாரி, பெயிண்ட் ஸ்ட்ரோக் ஆர் ப்ரஷ் ஸ்ட்ரோக் கொடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், ப்ரஷ் ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா சி ஆல் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பஸ் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணாலும் அது இந்த மாதிரி பஸ் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது ப்ரீமியமு. ஸோ நம்ம இந்த பஸ் ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதோட கலர் வந்து நம்ம மாற்றணும். இப்போது இந்த கலரை வந்து நம்ம ஒயிட் கலர்லாம் வைக்கக்கூடாது. இது இந்த ப்ளூ கலரு கான்ட்ராஸ்டான கலரை தான் நம்ம வந்து இங்கே வைக்கணும். அப்போ பாருங்கள், நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள், இது ஓகேவா, இல்லை இது ஓகேவா, இல்லை இது ஓகேவா, இல்லை இது ஓகேவா, இல்லை இது ஓகேவா, எப்படி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து இந்த கலரோட போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வச்சு பார்க்குறேன், நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துக்கிட்டு
கலர் மாற்றிட்டு இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டராக வைங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ அது பின்னாடி போயிடுச்சு, ஓரளவுக்கு லுக்காக தெரியுது. ஆனால் இங்கே பாருங்கள் ஃபினிஷிங் கரெக்டாக இல்லை. ஓகேவா? ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இல்லை. ஓகேவா? ஸோ இந்த ஃபினிஷிங் நம்ம மாற்றோம்னா நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பொசிஷனில் போயிட்டு லேயர்ஸில் போயிட்டு இதுக்கு ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் பின்னாடியே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டிலில் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஸ்கில்ஸை ப்ரொவைட் பண்ணுற போகிறது வந்து நம்ம வந்து ஒரு டேக் மாதிரி மென்ஷன் பண்ணி ஹைலைட் பண்ணலான்னு எனக்கு ஐடியா தோணுச்சு. ஓகேவா? அப்போ நான் பண்ணேன், நான் ஷேப்ஸ்ன்னு டைப் பண்ணுவீங்க. இந்த எலமெண்ட்டில் போயிட்டு ஷேப்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வரும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஷேப்ஸ் சி ஆல் கொடுத்துட்டு மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் லைக் ஸ்க்ரோல் டவுன் பார்ப்பேன். எது நல்லாயிருக்கும் கேட்சியாக இருக்கோ அது எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது, நான் ஸ்கொயர் இந்த இதை வந்து நான் வந்து எடுத்துட்டு லைக் இந்த லாஸ்ட் வரையும் கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட் வரையும் கொண்டு வரேன். கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி கொண்டு போயிட்டு இங்கே மேலே வச்சுருக்கேன் கரெக்டாக. ஸோ இது கலர் பார்த்து கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய போஸ்டரை கவர் பண்ணக்கூடிய ஒரே மெயின் சோர்ஸ் இதுதான். ஸோ நான் வந்து ரெட்டில் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை இங்கே இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் Ctrl+C Ctrl+V கொடுத்தோன்னா இங்கே வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கலர் மாற்றணும். அப்போ இது கலர் நான் இருக்கேன்னா ஒயிட் கலர் இருக்கும். ஸோ நீங்கள் கலர் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல். ஓகே, அதே போல் பவர் BI. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MySQL. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுடைய கேட்சுவாக இருக்க மாதிரி இப்போ என்னென்ன நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்துக்குமே இங்கே கொடுக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது. நீங்கள் ஏதாவது வந்து ஃபுட் ரிலேட்டடாக கண்டென்ட்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை சாப்பிட்டா லைக் இந்த மாதிரி ஹெல்த் இந்த மாதிரி சம்திங்ஸ் நீங்கள் அங்கே ஆட் பண்ணலாம். இப்போ நான் இது ரிலேட்டடான ஏதாவது ஒரு இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து கரியர் பில்ட் பண்ணலாம் சம்திங். அந்த மாதிரி நானும் ஏதாச்சும் ஒன்று க்ரியேட்டிவ் தான் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கனால ஜஸ்ட் நான் போய் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு ஓகே, ஸோ நான் விட்டுறேன். ஓகேவா? ஃபைனா? இப்போது இதை வேணுன்னா எல்லோ கலரில் மாற்றிக்கலாம், இல்லை ஒயிட் கலரில் கூட வச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு வருது. ஓகேவா? எல்லோ கலரில் வச்சா கொஞ்சம் போல்டாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒயிட்டோட ஏன்னா போஸ்டர் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இப்போது இது ரெண்டுத்தையும் முடிச்சாச்சு. நம்ம மேல் செக்ஷன் வரையும் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். லைக் இப்போது நம்ம ஸ்கில்ல இந்த சாஃப்ட்வேர் எடுக்கிறோம்னு சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அதில் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பாயிண்ட்ஸ் மாதிரி சொன்னால் ஈஸியாக புரியும். நம்ம வந்து மோஸ்ட்லி போஸ்டர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, கவர் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு செக் பாக்ஸ் மாதிரி போடும். ஓகே, செக் பாக்ஸ்ன்னு இந்த எலமெண்ட்டில் செக் பாக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே இங்கே வரும். செக் பாக்ஸ் சிம்பிள்ஸ் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஓகே, இதில் சி ஆல் கொடுங்க. ஓகேவா? அந்த சி ஆலில் பார்த்தீங்கன்னா எது ஃப்ரீயாக எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை மினிமைஸ் பண்ணுங்கள். மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓரமாக கொண்டு வந்துட்டு லைக் இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி கலரில் போயிட்டு எல்லோ கலர் இல்லை க்ரீன் கலர் ரெட் கலர் ஏதோ ஒன்று வச்சு எல்லோ கலர் வச்சு. ஓகேவா? ஸோ எல்லோ கலர் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது இதே மாதிரி ஷேடு நம்ம இங்கே ஃபாலோ பண்ணோம். வேறு ஷேடு ஃபாலோ பண்ணாதீங்க, இந்த ஷேடே ஃபாலோ பண்ணணும். இப்போ எடுக்க முடியல கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு ஓகேவா, அந்த ஷேடு மட்டும் டவுன் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒன்றா அதேமாதிரி காப்பி அகைன் பேஸ்ட், அதேமாதிரி காப்பி அகைன் பேஸ்ட். ஓகே, ஸோ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அங்கே கிளிக் பண்ணிவிட்டு லைக் நீங்கள் அப்பர் பண்ணிங்கனாலே அது இன்ச்சஸ்லாம் அதுவே காட்டும். ஸோ ஈஸியாக போய்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். அதேமாதிரி இதை காப்பி பண்ணி அகைன் பேஸ்ட் பண்ணுங்கள், கீழே கொண்டு வாங்க. அதேமாதிரி இதை காப்பி பண்ணி இதை பேஸ்ட் கீழே கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. எல்லாத்தையும் கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சிங்கன்னா அங்கே கோடு ரேஷியோ எல்லாமே அதுவே காட்டுவோம். ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்ன நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோன்றத இங்கே ஷோ பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். நோட்ல ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு ஈஸியா இருக்கு. அதே மாரி நீங்களும் எடுத்துக்கணும். காப்பி பண்ணிட்டு அகைன் பேஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த டெக்ஸ்ட்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்க வச்சுருங்க. அதே மாரி காப்பி, அதே மாரி பேஸ்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் V. இங்க வச்சுட்டீங்களா? ஸோ இப்போ நமக்கு 3 விதமானது தரப்போம். நீங்க இன்கேஸ் நீங்க 4ன்னா அதுக்கேத்த மாரி ஃபாண்ட் சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்க 4, 5 அந்த மாரி ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, பிராக்டிகல் எக்ஸாமினேஷன். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் தரப்போறேன். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ண வரேன். ஸோ ஃபஸ்ட் நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஓகே சைஸ் வந்து மினிமைஸ் பண்ண போகிறேன் ஒரு 25 கிட்ட. ஓகே, டன். இப்போ என்ன பண்ண போய் ரொம்ப கீழே வருது. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும். கீழே வருது கொஞ்சம் பெருசு பண்ணிங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் மூவ் பண்ணணும். அதேமாதிரி இதையும் மூவ் பண்ணுங்கள், அதேமாதிரி இதையும் மூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது கீழே கொண்டு வாங்க. சென்டராக பார்த்து வச்சுட்டு கலர்ஸ் மட்டும் ஒயிட் கலரில் வைங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஒயிட் கலர் பேக்ரவுண்டை ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வைங்க. ஓகே, ஸோ இல்லைனா எல்லோ கலர் வேணாலும் எல்லோ கலர் வச்சுக்கணும், உங்கள் விருப்பம். ஓகே, ஸோ இப்போ இது வச்சு செகண்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் நம்ம என்ன தர போகிறோம்னா, இன்டர்வியூஸ் டிப்ஸ் ஜாப் டிப்ஸ். இன்டர்வியூ டிப்ஸ் அண்ட் ஜாப் டிப்ஸ் நம்ம வந்து ரெண்டுத்தையும் தர போகிறோம். ஸோ அதனால் நான் செகண்ட் வச்சிட்டேன். ஸோ அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த லைனுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ இன்டர்வியூஸ் அண்ட் ஜாப் டிப்ஸ் நம்ம தரப்போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ அதையும் வந்து ஒரு பாயிண்ட்டாக போட்டு நான் வந்து அதை வந்து ஒரு கலர் ஒயிட் கலர் நான் மாற்றிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க என்னென்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் அவங்க டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் போட போகிறாங்க. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ். இந்த லைக் இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு போஸ்டர் ரெடி பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணும்போது. நீங்கள் அந்த டைமில் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு லைக் இந்த மாதிரி பண்ணணும், இந்த ஒரு ஐடியா, இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வச்சா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு போஸ்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். க்ரியேட்டிவாக ஈஸியாக பண்ண முடியும். நீங்களே பண்ணலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி உங்கள் போஸ்டர் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போஸ்டர்ஸ் அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அகைன் இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போதும். ஸோ வச்சுட்டு கலரை மட்டும் மாற்றி விட்டுருங்க. ஓகே, மோஸ்ட்லி ஒயிட் கலர் இல்லை எல்லோ கலர். ஓகே, ஸோ அப்படி இங்கே எல்லோ கலர் வச்சுன்னா இங்கே ஒயிட் கலர் மாற்றுங்க. ஓகேவா? ஸோ இல்லை ரெட் கலர் மாற்றுங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிச்சு இங்கே மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது லைன் பெருசாக இருக்குது. நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணீங்கன்னா, இது செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே போயிட்டு இந்த டீ இருக்குது பாருங்கள், இந்த டீ கிளிக் பண்ணிங்கன்னா லைன் ஸ்பேஸ் இருக்கும். லைக் அதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இங்கே தெரியும் லைன் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மேலே கூட மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக மூவ் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போது ஓரளவுக்கு அந்த லைனுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணிக்கங்க. ஓகேவா இருக்கு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு போஸ்டர் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி ஒரு கேட்சி சென்டென்ஸ், கேட்சி திங்ஸ்லாம் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், தீபாவளி சேல்னு ஒன்று போடுவாங்க. தீபாவளி சேல்னு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து கேட்ச் ஆகும். ஓகே, நீங்கள் நார்மல் டிஸ்கவுண்ட்டை விட தீபாவளி டிஸ்கவுண்ட், பொங்கல் ஆஃபர் அந்த மாதிரி கொடுக்குறப்போ ஒரு ஈஸியாக வந்து நீங்கள் பீப்புள்ஸை கவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும் எல்லாரையும். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணணும்னா, அகைன் நம்ம வந்து இந்த பிரஷ் ஸ்ட்ரோக்குன்னு நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம். அதே மாதிரி பிரஷ் ஸ்ட்ரோக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே செக் பண்ணும்போது ஏதாவது ஒன்று கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி வேணும். ஓகேங்களா? பிரஷ் ஸ்ட்ரோக் ஸோ கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ப்ராட் ஆகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கங்க. ஓகே, நான் இங்கேருந்து மாடிஃபை பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ அதே போல் நான் இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு அகைன் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன் சென்டென்ஸ். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன ஆட் பண்ணேன்னா, ஃப்ரீ நோட்ஸ் அண்டு ஃபைல்ஸ். அவன் வந்து ஃப்ரீ நோட்ஸும் ஃபைல்ஸ்லாம் தராங்க. ஸோ அந்த வெபினார் உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக நோட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே தராங்க போல. ஸோ நீங்கள் இதை பண்ணிவிட்டு அகைன் ஒயிட் கலரில் ஃபாண்ட் செயல்பட்டு இங்கே பாருங்கள் லைன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் இருக்கு பாருங்கள்,
டீயை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேஸிங் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி மாற்றி எதாவது பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்து கரெக்டாக அதில் வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இது அலைன்மெண்ட் பார்த்து வைங்க. வச்சுட்டு இது கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெளியே கொண்டு வந்தால் இங்கே வேறு லைன் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஓகேவா? இப்போது ஓரளவுக்கு ஃபினிஷிங் டெஸ்ட் வந்துட்டோம். இப்போ இன்கேஸ் அவங்க கியூஆர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதாவது கியூஆர் கோடு இல்லை உங்கள் ஷாப்போட லொக்கேஷன் கியூஆர் கோடு ரெடி பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் வந்து ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி அவங்களுடைய கியூஆர் கோடு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் ரெடி பண்ணிட்டேன் அவங்களுக்கு கியூஆர் கோடு. ஸோ ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ரெட் கலரோ இல்லை எல்லோ கலரோ வச்சு பார்க்குறேன். ஸோ எதுக்கு சூட்டபிள் ஆகுதோ நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் வந்து மாடிஃபை பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்ரஸ்லாம் கொஞ்சம் பெருசாக வைங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து உங்களோட லொக்கேஷனை ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது இங்கே வச்சுட்டு அகைன் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு உங்களுடைய லொக்கேஷன். ஓகேவா? ஸோ அகைன் இங்கே போயிட்டு கார்னர் வேணால் நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கலர் வேணால் இல்லை ரெட் கலர் ட்ரை பண்ணால் பண்ணுங்கள். எது சூட்டபிள் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸ்கை ப்ளூ பிங்க் ஆகணும், ஓகே பண்ணிக்கோங்க. எது வேணுமோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சினாரியோ முடிஞ்சோடனே லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா லைக் உங்களுடைய அட்ரஸை இங்கே கீழே போடுங்க. ஓகேவா? ஸோ இவங்க வேறு சென்டென்ஸ் கொடுத்தாங்க, இவங்க வந்து யூடியூப்பில் வீடியோ பண்ணுறதுனால. ஸோ வாட்ச், ஓகே, வாட்ச் நோ. ஓகே, ஸோ இது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு இதே கலரை வந்து எல்லோ கலரில் கொண்டு வந்துடுங்க. லாஸ்ட்லாம் கொஞ்சம் என்ன கலரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி அது லாஸ்ட் கலரையும் அதே மாதிரி முடிங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே, வாட்ச்னா அகைன் காப்பி பண்ணி அகைன் பேஸ்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுங்க. கொடுத்துட்டு யூடியூப் சேனலில் பார்க்கணும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போது இதுவே நீங்கள் ஷாப் ஏதாச்சும் இருந்தால் உங்கள் அட்ரஸ் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அலைன் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி மாறுதுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா லாக் காட்டுங்க, லாக் போட்டுருங்க. அப்போ வந்து அது வந்து மூவ்மெண்ட் ஆகாது. ஓகேவா? யூடியூப் சேனல் நான் டவுன் பண்ணிவிட்டேன். அதே போல் இந்த ஃபாண்ட் சைஸ் செக் பண்ணுங்கள். 20 இருக்குது, இது 22 இருக்குது. ஸோ நான் இதையும் 20 வச்சுட்டேன். கொஞ்சம் இப்போது யூடியூப் ஐக்கான் வந்து எனக்கு வேணும். ஸோ அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ கிளிக் பண்ணிட்டு டவுன் ஆக கொடுத்தீங்கன்னா அழகான கோடு வந்து காட்டும். ஓகே, இப்போ எனக்கு வந்து எலமெண்ட்டில் போய்ட்டு யூடியூப் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, யூடியூப்பில் ஓவர் கொடுத்தீங்கன்னா வரும். இங்கேருந்து ஏதாவது லோ இது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இல்லை, டெலிட் பண்ணுறாங்க. இது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து எடுத்துகிட்டு வாங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு தேவையான அளவு மினிமைஸ் பண்ணிக்க. ஓகேவா? ரைட் ஹேரை வச்சு மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு போஸ்டரை எப்படி வந்து நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரெடி பண்ணவே முடியும். இது ஒரு சாம்பிளாக தான் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, ஈஸியாக வந்து இந்த கலர் கான்ட்ராக்ஷன், ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி க்ரியேட்டிவாக பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ண புரிஞ்சிடும். மோஸ்ட்லி டாப்பிக்கை மேலே வந்து கேட்சியாக வைங்க. அதே மாதிரி வந்து நடுவில் வந்து உங்களுக்கு என்னென்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் வைங்க. ரொம்ப பேராகிராஃபாக அடிக்காதீங்க. ரொம்ப பேராகிராஃபாக யாரும் படிக்கவும் மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் பார்ப்பாங்க, என்னென்ன தரீங்க, ஓகே ப்ளீஸ், இதுதான் ஒரு போஸ்டரில் நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பை.